தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரு வழியா விஜய் அவர்களுக்கு இப்போதைக்கு மன நிம்மதி கொடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டை பேஸ் பண்ணதுங்க. அதை பத்தி பார்க்க போறோம். அது கூடவே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கார்ல, அவர் சார்ந்து செருப்பு எடுத்து அடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க. கோர்ட்டுக்குள்ளேயே ஹியரிங் நடந்துட்டு இருக்கும் போது யார சிஜே ஐயா இது போல விஷயத்த பண்ணிருக்காரு, ஒரு வக்கீல். இது எல்லாத்த பத்தி தான் பார்க்க போறோம். ப்ரோ, டிவிகே இஷ்யூ கூட எதுக்காக சிஜேஐ சார்ந்து சேர்க்கிறீங்க கேட்டீங்கன்னா, இந்த வழக்கு சொன்னல கரூர் ஸ்டாம்பீடு சார்ந்து இந்த மனுவை ஏத்துக்கிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல, சாட்சாத் அதே சிஜேஐ தான். இப்ப கனெக்ட் கிடைச்சிருச்சா? நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தண்ணி பாட்டில். போலீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ஹெல்ப் சார், ப்ளீஸ். நண்பா கொஞ்சம் வழி விட்டு. விஜய் அவர்கள் போய் பார்த்திருக்கணும். அவர் போய் பார்க்காததான் அரசியல் வட்டாரத்தில் அவர் சார்ந்த விமர்சனங்கள் அதிகரிக்கிறதுக்கு காரணமா அமைஞ்சிடுச்சு. அங்க அவ்வளவு பேர் வீட்டுல அத்தனை பேரை பறி கொடுத்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் சாருன்னு வீட்டு வாசல் விட்டு தாண்டி வெளியே வர மாட்டாருன்னு 1008 விமர்சனங்கள் ஒன்னொன்னு அடுக்கப்பட்டு இருக்கா. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இவர் அங்க கிளம்பி போயிருக்கணும். ஆனா இன்னும் போகல. அது என்ன பஞ்சாயத்து ஏதுன்னு தெரியல, இன்னும் போகல. ஆனா போனாலும் அரசியல் பண்ணுவாங்க. அது ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துல வீடியோ கால் மூலமா இவர் ஆறுதல் கொடுத்திருக்கிறதா அடுத்த கட்ட செய்தி வெளியே வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர், இந்த கரூர் ஸ்டாம்பீடு ஈவெண்ட்ல பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸ் இருக்காங்களா, அதுல ஒரு 20க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கிட்ட விஜய் அவர்கள் 15 நிமிஷங்கள்ல இருந்து 20 நிமிஷங்கள் வரைக்கும் ஆறுதல் கொடுத்திருக்காராம் வீடியோ கால் மூலமா. ப்ரோ, சொல்ற விஷயம் ஓகே, ஆனா ஒரு போட்டோ வீடியோ கூட வெளியே வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா டிவிக்கே சைட்ல இருந்து வர சோர்ஸ் தகவல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, போட்டோஸ் வீடியோஸ் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு அவரே சொன்னதா தகவல் இருக்குங்க. விஜயர்களே கேட்டுக்கிட்டாராம் வேண்டாம் இப்போ அப்படின்ட்டு. இந்த பலியான தனுஷ்னு ஒரு பர்சன், ஒரு யங்ஸ்டர், அவரோட அம்மா அப்புறம் தங்கை, இவங்களுக்கும் விஜய் அவர்கள் வீடியோ கால் பண்ணி பேசியிருக்காங்க. அப்போ சொன்ன விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன். நடக்கக்கூடாதது நடந்துருச்சுமா, எந்த வகையிலையும் ஈடு செய்ய முடியாத இழப்புதான் இது அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலா விஜய் அவர்கள் 20 லட்சம் ரூபாய் நிவாரண உதவின்னு சொல்லி அறிவிச்சார்ல, அப்ப கூட சொன்னாரு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஒரு உயிருக்கு ஈடு பண்ண முடியாது, ஆனா எங்களால முடிஞ்சது இப்போதைக்கு இதுதாமான்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதான் இங்கே மென்ஷன் பண்ணி பார்க்க முடியுது. இந்த தங்கை இருக்காங்களே, அதான் தனுஷ் அவர்களோட சிஸ்டர், இவங்களுக்கு ஒரு அண்ணன் ஸ்தானத்திலிருந்து நான் எப்பவுமே உதவுவேன், அவங்க கூட இருப்பன்ற விஷயத்தையும் அவர் இந்த வீடியோ கால் மூலமா அங்க சொல்லியிருக்காராம். இதெல்லாம் வெளியான தகவல்கள். உயிரிழந்தவங்க குடும்பத்தினர் பனையூருக்கு வாங்க அப்படின்ட்டு விஜய் அவர்கள் சொன்னதா பிரபல செய்தி ஊடகங்கள் பேர்ல நிறைய கார்டு சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. அதை பார்த்துட்டு பல பேரும், ஓ அப்படியா, பனையூருக்கு போனா அப்ப பார்த்து பேசிட முடியுமான்னு அப்படி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க சில பேர் இதை பத்தி யோசிக்கிறாங்க பயங்கரமா. சரி கிளம்பி போவோமா பனையூருக்கு அப்படின்ட்டு. மக்களே நம்பிடாதீங்க, அப்படி ஒரு கார்டை எந்த ஒரு செய்தி ஊடகத்தளமும் பிரசுரிக்கல. இந்த ஃபேக் நியூஸை கிரியேட் பண்ற பல பேர் இருப்பாங்கல்ல, அவனுங்க பார்த்துருக்க வேலை இது. ஏன்னா இது போல கார்டை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதை பார்த்து ஒரு 1000 மக்கள் கிளம்பி வந்துட்டாங்கன்னு வைங்க, பனையூர்ல நிலைமை எப்படி மோசமா பாருங்க. விஜய் அவர்கள் தேடி போனார்னா இவரால் கூட்டம் சேரும், அதுக்கப்புறம் பிரச்சனைன்றது வேற. மனுஷன் சும்மா இருந்தாலும் அவர் தேடி கூட்டம் வந்து அது ஒரு பிரச்சனை கிரியேட் ஆயிடுச்சுன்னா எப்படி எப்படி யோசிக்கிறாங்க பாத்தீங்களா. இப்ப அந்த செய்தி ஊடகம் நிலத்திரமா பண்ணிட்டு இருக்காங்க, ஐயோ இந்த கார்டை நாங்க போடவே இல்லைங்க, இது நாங்க கிரியேட் பண்ணதில்லை, எங்க லோகோ வச்சு எவனோ பார்த்துருக்க வேலைன்னு அவங்க இப்ப மறுப்பு செய்தி வெளியிட்டு இருக்காங்க. விஷயம் அப்படி போய்கிட்டு இருக்கு. மக்களே உஷாரா இருங்க. அபிஷியலா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்காம நீங்க ரியாக்ட் பண்ணிடாதீங்க. ரஞ்சித் அவர்கள் நடிகர், அரசியல் சார்ந்த சில கருத்துக்களை அவ்வப்போது தெரிவிக்கிறவர். அவர் இப்ப என்னென்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? 41 பேர் பலியான விஷயம் இருக்குல்ல, இதை பார்த்து யாரும் சந்தோஷம்லாம் பட மாட்டாங்க. ஏன்னா விஜய் அவர்களை நிறைய பேரும் கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் ஒன்றும் மனுஷத்தன்மை இல்லாதெல்லாம் கிடையாதுங்க. அவரும் மனுஷன் தானே. அவ்வளோ பேர் செத்து போயிருக்கும் போது யாராவது சந்தோஷப்படுவாங்களா? விஜய் கண்டிப்பா வேதனையில தான் இருப்பாரு, இது எனக்கு நல்லாவே தெரியுது. ரொம்ப பாவங்க, இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா இவர் சொல்ற விஷயம் உண்மைதான். கடைசி காலம் வரைக்கும் குற்ற உணர்ச்சியில மனசை போட்டு குத்திக்கிட்டே இருக்கும் விஜய் அவர்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயம். அதான் அவர் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு. நல்லவங்களே நாட்டை ஆளணும், ஆனா கடைசி வரைக்கும் திருடங்க ஆடுற மாதிரி போயிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எதுக்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காருன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம். ஒரு கட்சியை சார்ந்து பல பேர் இருக்காங்க. இப்படியே ஊடகத்திலும் சரி சமூக வலைதளங்களும் சரி மாறி 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 கருத்து சொல்றன்ற பேர்ல அடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து நானே ஒரு கட்டத்துல
எப்பா இனிமே இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சோஷியல் மீடியா பக்கம் போய் பல நாட்கள் ஆகுது. அந்த பக்கமே நான் போறதை விட்டுட்டேன். ஊடகங்கள்ல டிபேட் ஷோ கூட அதை சார்ந்த ஒரு எண்ணமும் தனக்கு பெருசா இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாப்ல. அந்த பக்கம் ஈடுபாடு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவ்வளோ மாறி மாறி பேசுறதுனால ஒரு காரணத்தை சொன்னாரு. கட்சியை சேர்ந்தவங்கள பல பேர் இப்ப இருக்காங்க. அதாவது டிபேட் ஷோல பார்ட்டிசிபெண்டா இருக்கவங்க, அப்புறம் சோஷியல் மீடியால நிறைய பேஜஸ் வச்சிருக்கவங்க, அவங்கள ஒரு கட்சி சார்ந்த ஒரு சார்பு எடுத்துட்டாங்க. அதனாலேயே முட்டு கொடுக்குறாங்க பாருங்க, அப்படி கொடுக்குறாங்கன்னு இந்த மனுஷன் அந்த அளவு சொல்லியிருக்காரு. ப்ரோ ரஞ்சித் சொல்ல உண்மையான்னு கேட்டீங்கன்னா 100% உண்மை. நிறைய இங்க தான் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில கமல்ஹாசன் அவர்கள் இந்த கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல சந்திக்க போறாருன்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அவர் போய் சந்திச்சிட்டாருங்க. அப்ப எடுக்கப்பட்ட புகைப்படங்களை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அவரே எந்த அளவுக்கு உணர்ச்சி மிகுதியில் இருக்காருன்னு கண்டிப்பா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த குடும்பத்துல உயிர்களை பறி கொடுத்தவங்க, அவங்க கமல் சார் மேல சாய்ந்து அழுது அவர் ஒரு பக்கம் அவங்களை கன்சோல் பண்ணி இப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு. கூட செந்தில் பாலாஜி அவர்களும் போனாங்க. எங்க இங்க இருந்து கரூர்ல அந்த ஃபேமிலியை சந்திக்கிற வரைக்கும் கமல்ஹாசன் அவர்கள் கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தது செந்தில் பாலாஜி அவர்கள் தான். அப்ப செய்தியாளர்கள் கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. சார் செந்தில் பாலாஜியா வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்கறப்ப கமல் சார் தெளிவா சொல்லிட்டாரு, எங்க அவரோட ஊருங்க இது கரூர், இங்க ஒரு துயர் நடந்திருக்குன்னா அவர் வராம இருக்கு எப்படி? இந்த நேரத்தில் இது போல கேள்விகள் கேட்கறதே தப்புங்கன்ற மாதிரி இந்த கேள்வியை சோசியல் மீடியா முழுக்க முன் வச்ச பல பேருக்கும் பதில்ன்ற மாதிரி தான் அவர் இதை சொல்லியிருந்தார். இதுக்கப்புறம் கமல்ஹாசன் என்னென்ன பேசினார்னா, விஜய்க்கு நான் அட்வைஸ் தர வேண்டிய தேவை இல்லைன்ட்டாரு. காலம் கடந்து அறிவுரை சொல்றதுல அர்த்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் லைனை கேட்கிறப்ப விஜய் சாரிகள்லாம் தெரியுன்ற மாதிரி நடப்பு உங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனா செகண்ட் லைனை கேளுங்க, அதெல்லாம் இப்ப சொல்லி அர்த்தம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி வஞ்ச புகழ்ச்சி அணி சார்ந்து பேசியிருக்காரு. கமல் சார் பேசுற விஷயத்த ஒரு 4 வாட்டி கேட்டா மட்டும் தான் புரியணுவாங்க. இந்த விஷயம் ஒரு 2 வாட்டியே நம்மளுக்கு ஈஸியா புரிஞ்சிடுது. இனிமே அவர் ஒரு தலைவரா செய்ய வேண்டியதை செய்யணும்னு சொல்லியிருக்காரு கமல்ஹாசன். இதுதான் என்னுடைய வேண்டுகோள்னு அவர் சொல்லி முடிச்சிருக்காருங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு அதாவது விஜய் சாரை ரொம்பவும் அடிக்காம, திமுகவுக்கு கோபமா வராம, அவங்களை கொஞ்சம் பெருசா பகச்சிக்காத அளவுலயும் அவரோட கருத்துக்கள் அமைஞ்சிருக்கா. ஓகே, இதுக்கு மத்தியில பாட்டிலுக்கு 10 ரூபாய் இந்த பாட்டு சமூக வலைதளம் முழுக்க ட்ரெண்ட் ஆச்சுல. விஜய் அவர்கள் அந்த பரப்புரை கூட்டத்துல பாட போயிட்டு அதுக்கப்புறம் இந்த துயர் அரங்கேறி எல்லாம் ஞாபகம் இருக்கும். இந்த விஷயம் சார்ந்து ஒரு வீடியோ இப்ப வெளியா இருக்குங்க. ரொம்ப நாட்களா சோசியல் மீடியா முழுக்க அவ்வப்போது ஆதாரங்களும் வெளியிடுவாங்கல்ல. மது பிரியர்கள், குடிமகன்கள், அவங்கள ஒருத்தர் தான் இந்த வீடியோ வெளியிட்டு இருக்காரு போல இருக்கு. என்ன இருக்குன்னா, கடலூர் மாவட்டம் பண்ருட்டி இருக்குல்ல, அங்க இருக்க ஒரு டாஸ்மாக் கடை. இந்த கடைக்கு போறாப்ல மக்கள் ஒருத்தர் போறாப்ல போயிட்டு ஒரு குறிப்பிட்ட ஐட்டமா வாங்குறாருங்க. வாங்குறப்ப இந்த கடையில இருக்கவங்க இருக்காங்களே 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்கறதாவும், நான் அதுக்குங்க கொடுக்கணும், இதெல்லாம் வரியா, எல்லாத்தையும் இதுல இன்க்ளூசிவ் தானே நாங்க கொடுக்குற அமௌண்ட், அப்புறம் நீ எக்ஸ்ட்ரா வர 10 ரூபா கேட்குறீன்னு அவர் ஒரு பக்கம் தர்க்கம் பண்ண, இவர் ஒரு பக்கம் பிடிவாதமா இருக்காரு. 10 ரூபா கொடுத்தாதான் ஆச்சுன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் ஸ்டப்பனா நின்றுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சோசியல் மீடியால விட்டுருக்காப்புல. இப்ப இந்த விஷயம் பல பேரால பேசப்பட்டு, ரைட்டு அப்ப பாட்டிலுக்கு 10 ரூபான்றது சும்மா வாய் வார்த்தைக்காக குற்றச்சாட்டா மட்டும் இல்ல, ரியாலிட்டியில நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பல பேரும் பேசுறதுக்கு இந்த வீடியோ காரணமா அமைஞ்சிருச்சு. இந்த வீடியோ சார்ந்து இதை டவுன் பண்றது புத்திசாலித்தனம் கிடையாது. சம்பந்தப்பட்ட நபர்கள் இருக்காங்களே, அவங்க இதை பத்தி ஃபுல்லா விசாரணை பண்ணணும். அதான் நடக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே அந்த பாட்டு ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு. இது பத்தாதுன்னு இந்த வீடியோ இப்ப திடீர்னு வைரலா மாறிட்டு இருக்கு. திருமா அவர்கள் சமீப காலமா சீமான் அவர்களுக்கு அடுத்தபடியா விஜயை பயங்கரமா விமர்சனம் பண்ணது அண்ணன் திருமா தான். அவர் இப்ப செய்தியாளர்கள் மத்தியில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, ஏங்க விஜய் மேல எனக்கு எந்த வன்மமும் கிடையாதுங்க அப்படின்னு வன்மம்ன்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. அதெல்லாம் கிடையாதுங்க, விஜயை கைது செய்யவோ சிறையில் அடைக்கவோ நான் சொல்லவே இல்லை எங்கேயுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணன் திருமா. ஆனா அவர் தான் தார்மீக பொறுப்பேற்றுக்கணும் இப்ப ஏற்பட துயருக்கு. இதுக்காக தான் நான் ஒரு விமர்சனம் பண்ண, இதுல என்னங்க தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. திருமானனோட முந்தைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. இப்ப சொல்லியிருக்க விஷயத்த முன்னாடி கொண்டு வந்துட்டேன், நீங்க முடிவு பண்ணிக்கலாம் மக்களே. கரூர் இஷ்யூ இருக்குல்ல, இதை பத்தி சுப்ரீம் கோர்ட்ல கண்டிப்பா அப்பீல் பண்ணுவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஏன்னா நம்ம சின்ன ஹைகோர்ட்ல என்னாச்சு, சிபிஐக்கு இந்த வழக்கை மாத்தணும்னு சொன்னாங்க, ஆனா மாற்ற மறுத்துட்டாங்க. ஆனா இதோட விட மாட்டாங்க, அப்பீலுக்கு போவான்னு சொன்னோம் பாத்தீங்களா, போயிட்டாங்க. ஆனா என்ன தெரியுமா பெரிய ட்விஸ்ட், டிவிகே சைட்ல போல பாஜக சைட்ல போயிருக்காங்க. இந்த பாஜக நிர்வாகி உமா இருக்காங்களே, இவங்க போட்ட மனுதான் சுப்ரீம் கோர்ட்ல விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அடுத்த பெரிய ஹைலைட்டே இதுதான். ராகவாச்சாரி இருக்கார்ல, அவர் தான் ஆஜராக போறாரு. பொதுவா டிவிகே சார்னு ஒரு இஷ்யூனா நேஷனல் லெவல்ல போறதா இருந்தா அவர் கண்டிப்பா போய் நிப்பார்ல, அது போல இங்க பார்க்க முடியுது. இந்த மனுவில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு தகவல் வெளியா இருக்குன்னு அதையும் சொல்லிடுறேன். அதிகம் கூட்டம் வரும் அப்படின்னு முன்கூட்டியே தெரியும். ஓகேவா, கவர்மெண்ட்டுக்கு முன்கூட்டியே தெரியும். ஆனா அதற்குரிய இடத்த அவங்க ஒதுக்கவே இல்லை. டைரக்டா கவர்மெண்ட்டை சாடுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க.
போதிய அளவுக்கு பாதுகாப்பை அரசு வழங்கலன்னு அதுல குறிப்பிட்டிருக்காங்க. இதோட நிறுத்தல, அரசோட நிர்வாக அலட்சிய போக்கு தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு முழு பொறுப்பையும் கவர்மெண்ட் தான் ஏற்கனவே சொல்றாங்க இந்த கரூர் ஸ்டாம்பீடுக்கு. சிபிஐ இந்த வழக்கை ஃபுல்லா விசாரிச்சாதான் நிறைய உண்மைகள் வெளியே வரும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே திமுக சைட்ல தெளிவா ஒரு விஷயம் சொல்றாங்க. எங்க என்ன டிவி கேட்குதான இஷ்யூனா பாஜக உடனே முன்னாடி வந்து நிக்குது. அது இபிஎஸ் ஒரு பக்கம் என்னன்னா விஜய்க்கு பயங்கரமா அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. எங்கேயும் இடிக்குது. அப்ப இவங்கெல்லாம் கூட்டணி. சோ பாஜக பின்னாடியில இருந்து விஜய் அவர்கள் இயக்கிட்டு இருக்காங்களா என்ன? ரஜினி சார் அழிச்சு பார்த்தாங்க, அப்போ ஒரு வரல. இப்ப விஜய் சாரை பற்றி ஃபுல்லா தமிழகத்துல என்ட்ரி கொடுக்க ட்ரை பண்றாங்கன்ற மாதிரி ஆளும் கட்சி சைட்ல பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப அந்த விஷயத்தை மெய்ப்பிக்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் உமா அவர்கள் போயிருக்கிறதா தான் பல பேர் இப்ப விமர்சனத்தை அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிவிக்கேவும் இதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அவங்க முன்னாடியே போயிருந்தாங்கன்னா ஓகே, பட் இப்ப பிஜேபி முன்னாடி போக பின்னாடி டிவிக்கே போகுது அப்படின்னா ஏதோ ஒரு கனெக்ட் பெருசா வரும்ன்றதான் பல பேர் எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. இந்த மனு இருக்குல்ல, இது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுறதா சிஜேஐ இருக்கார்ல, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கவாய் அவர்கள் அவரு அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல, வர்ற வெள்ளிக்கிழமை இந்த மனுவை பத்தி ஃபுல்லா விசாரிக்க போறாங்களாம். சுப்ரீம் கோர்ட் மனசு வச்சா சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியும். மக்களே இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. கரூர் ஸ்டாம்பீடு சார்ந்து சிஜேஐ வரைக்கும் இது போல ஒரு விஷயத்த முடிவா எடுப்பாங்கன்னு பல பேர் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நடந்துருச்சா? இதை முன்னாடியே சொன்னோம். ஒன்னு சிபிஐ கிட்ட இந்த விஷயம் போச்சுன்னா டிவி கேக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அப்படி இல்லையா சுப்ரீம் கோர்ட் தலையிட்டா ரிலாக்ஸேஷன் அதிகமாகும்னு சொல்லியிருந்தோம். இப்ப டிவி கேக் கிடைச்சிருக்க நல்ல செய்தியா தான் இதை பார்க்க முடியுது. ஓகே, இதுக்கு மத்தியில சிஜேஐ யாருப்பா இவரு? இவரோட சித்தாந்தம் என்ன? இவர் இந்த வழக்கு சார்ந்து விசாரிக்கிற அமர்வுல இருக்காருன்னா அவர் எப்படி ஒவ்வொரு வார்த்தைகளையும் பார்ப்பாரு, என்ன முடிவு எடுப்பாரு எப்படின்னு 1008 கேள்விகள் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு இப்ப அதிகரிச்சிருக்குமா? நான் அவரை பத்தி அதிகமான சொல்லல, இப்ப நடந்த ஒரு இஷ்யூவை பத்தி சொல்றேன். அதை வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஓஹோ, இவர்தான் சிஜேஐயா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இருக்கு, விஷ்ணு சிலைய நிறுவறது சம்பந்தமா ஒரு மனு தாக்கல் பண்ணப்பட்டுச்சுங்க. அந்த மனு யார் முன்னாடி வருது? சிஜேஐ முன்னாடி வருது. இவர் அந்த மனுவை தள்ளுபடியே பண்ணிட்டாரு. ஒரு கடத்துல கடுப்பான வக்கீல் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணிட்டாரு, செருப்பு இருக்கு பாருங்க, அதை எடுத்து சிஜேஐய தாக்குறதுக்கு முயன்று இருக்காருங்க. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவரை செருப்பால தாக்குறதுக்கு ஒரு வக்கீல் ட்ரை பண்ணிருக்காரு. இதால பெரிய கொடுமையா இருக்கு. சனாதன தர்மத்தை அவமதிக்கிறத என்னால பொறுத்துக்க முடியாது, இந்தியா பொறுத்துக்காதுன்னு முடங்கிக்கிட்டு அவர் இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்காரு. இப்படி கூச்சலிட்டபடியே இருந்தார்ல அந்த வக்கீல் பேரு ராகேஷ். இவரோட அத்துமீறல் இருக்கு பாருங்க. இத மற்ற சிஜேஐயா இருந்திருந்தாங்கன்னா வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்கலாம். ஆனா இவரை ஹேண்டில் பண்ண விதம் இருக்கு. என்ன தெரியுமா சொன்னாரு, யாரும் கவனத்தை செதற விடாதீங்கப்பா, காமன் கம்போஸ்டா ஹேண்டில் பண்றாரு. இது என்ன ஒருபோதும் பாதிக்காது. எந்த பரபரப்பும் இல்லாம நீங்க வாதங்களை தொடருங்க. நீங்க எதுக்கு எல்லாம் ஸ்டன்னாய் நிக்கிறீங்க, நீங்க பண்ண ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு இப்படி சொல்றாருங்க. அண்ட் அந்த வக்கீல் இருக்கார்ல, செருப்பால தாக்க முற்பட்டவர், அவர் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. இவர்தான் சிஜேஐ. இன்னொரு விஷயமா சொல்லிடுறேன். ஆக்சுவலா இது தெரியுதா, இதுதான் அந்த வக்கீலோட முகம், ராகேஷ் அவர்கள் முகம். இந்த அனர்த்தத்துக்கு அப்புறமா பாதுகாவலர்கள் வராங்க, அந்த வக்கீல அத்துமீறின வக்கீல வெளியேற்றிட்டாங்க. வெளியேற்றின கையோடு ராகேஷ் கிட்ட வீட்டிலேயே போயிட்டு மைக்க போடுறாங்க. என்னங்க இது போல பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. ராகேஷ் என்ன தெரியுமா சொன்னாரு, கொஞ்சம் கூட முகத்துல பயமும் இல்ல, அதாவது மன்னிப்புலாம் கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாருங்க. அவர் பண்ணது சரியா தப்பான்னு உங்களுக்கே தெரியும். ஆனா அவர் சொல்லிருக்கிறது பாத்தீங்கன்னா மன்னிப்புலாம் கேட்க முடியாது, கடவுள் தான் என்ன இப்படி செய்ய வச்சாருன்னு ஒரு போட போட்டாருங்க. வக்கீலா பணியாற்றுறதுக்கு இவருக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுச்சு. அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்டால எல்லாருமே ஆஹா ஓஹோ அப்படின்னு அமைங்கிடுவான்னு நினைச்சாங்களா? பார் கவுன்சில் வரைக்கும் விஷயம் பெருசாகவே அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஆக்ஷனாச்சும் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவருமே லாயரா பிராக்டிஸ் பண்ண இப்போதைக்கு தடை வச்சிருக்காங்க. இது சம்பந்தமா பிரதமர் மோடி அவர்கள் இருக்காங்களே, அவரே ரியாக்ட் பண்ணிருக்காரு. சனாதன தர்மம்னு ஒரு விஷயம் ஆரம்பிச்சு பிரதமர் மோடி அவர்கள் ரியாக்ட் பண்ணிருக்காரு. யாருக்கு எதிரா? இந்த வக்கீலுக்கு எதிரா. இது இந்தியர்கள் ஒவ்வொரு இந்தியரையும் கோபப்படுத்தி இருக்குன்னு சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள். இவ்வளவு அக்ரெசிவா பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி, பொதுவா மோடி ஒண்ணு ஆமான்னு சொன்னா ராகுல் காந்தி இல்லன்னு வரா, ராகுல் ஆமான்னு சொன்னா மோடி இல்லன்னு வரா. ஆனா இந்த விஷயத்துல ராகுல் காந்தி அவர்களா இருக்கட்டும், பிரதமர் மோடி அவர்களா இருக்கட்டும், ரெண்டு பேருமே இந்திய அரசியலமைப்பின் மேல தொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதல் மாதிரி தான் இந்த தாக்குதலை பாக்குறாங்க. இப்ப மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்பேற்பட்டவர் சிஜேஐ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசுல ஒரே ஒரு வினா இருக்கு. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் லீவ் பண்ணுங்க. சுப்ரீம் கோர்ட் மூலமா புதிய பரபரப்பு இந்த கரூர் ஸ்டாம்பீடு விவகாரத்துல எழும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா மற்ற நீதிபதிகள் முன்னாடி இந்த மனு விசாரணைக்கு போறது வேற. ஒருவேளை சிஜேஐ அமர்வுக்கு முன்னாடி இந்த மனு விசாரணைக்கு போகுதுன்னா நீங்க எதிர்பார்க்காத பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அரங்கேறும். அதனால கேட்கறேன்,
அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.